ஜராஜன்ம விநாசாய தேக சுத்திகராய் திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை நம்ம பார்க்கும்போது ஆவணி மாதம் மிக சிறந்த ஒரு மாதம், மகத்தான யோகங்கள் அள்ளித்தரக்கூடியதாக, விசேஷமான கொண்டாட்டங்களுக்குரியதாக ஆவணி மாதத்தை நம்ம போற்றப்படுகிறது. ஆவணி மாதத்தினுடைய கிரக கோள்கள் எப்படி இருக்கின்றது, ஆவணி மாதத்தில் 12 ராசிகளுக்கு எத்தகையான மகத்தான நன்மைகள் நடக்க போகிறது என்றது நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆவணி மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, மாத தொடக்கத்தில் நமக்கு சுக்கிர பகவான் 17ஆம் தேதி ஆவணி மாதம் பிறக்கிறது அல்லவா. சுக்கிர பகவான் குரு பகவான் மிதுன மனையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் புத பகவான் நம்ம கடகத்தில் இருக்கிறார். சிம்மத்துல சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையான நிலையில இருக்கிறார். சூரிய பகவான் நவக்கோள்கள்லேயே பயங்கரமான ஒரு தலைமை தாங்கக்கூடியது. சகல உயிரினங்களை தன்னுடைய சூரிய வெளிச்சத்தின் மூலமா வாழ வைக்கின்றார். அதனால்தான் நவக்கிரக நாயக்கனாக நம்ம போற்றப்படக்கூடிய சூரிய பகவான் சிம்மத்துக்கு வருகிறார். மிக சிறந்த ஒரு மாதமாக நம்ம கருதப்படக்கூடியது. அவரோட கேத்து இணைந்திருக்கிறது சிம்மத்திலேயே. அதுக்கப்புறம் செவ்வாய் நீண்ட நாட்டுகளுக்கு அப்புறம் செவ்வாய் கன்னியில வந்திருக்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னே செவ்வாய் நீச்சத்தில் இருந்திருக்குது, பல குழப்பங்கள் வந்திருக்குது. ஏன்னா செவ்வாய்னா எல்லா வகையான தொந்தரவுகள், அவர் தான் எனர்ஜெட்டிக் பிளானட். அவரை நீச்சம் அடைகிறார் அப்படின்னும் போது பல தொந்தரவுகள், பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், விபத்துகள், ஆபத்துகள், நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் இதெல்லாம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய் கேத்தோட மாட்டிக்கிட்டாரு. அப்போ நிறைய பிளெயின் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது சிம்மத்தில் இருந்ததுனால. அதுக்கப்புறம் செவ்வாய் தனித்து கன்னிமனைக்கு வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் ராகு பகவானை நம்ம பார்த்தா கும்பத்தில் இருக்கிறார். சனி பகவான் வக்கரமடைஞ்சு அதாவது மீனத்தில் அமைந்திருக்கிறார். சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் உச்சத்தில் இருக்கிறார். இது நவக்கோள்களின் சஞ்சார நிலை. ஆவணி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகிறது இந்த மாதத்துல, ஆவணி மாதத்துல அப்படி நம்ம பார்க்கும்போது, முதன்மையாக சுக்கிர பகவான் 21ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு சுக்கிர பகவான் இப்போ ஒரே மிதுனமனையில் இருந்துட்டே நிறைய பலன்கள், நல்ல யோக பலன்கள், குரு பகவானுடைய போராடி நமக்கு நன்மை செஞ்சுட்டு தான் இருந்தாரு. ஏன்னா 2 குருமார்களுக்கு ஆகாது. இவங்க 2 ஒரே இடத்துல இருந்துட்டு பல பிரச்சனைகள், பல நன்மைகளை கொடுத்து, அதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் சேர்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க, கெடுக்கிற மாதிரி இருந்தால் சேர்த்து கெடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி, அதாவது இந்த 2 பேர் இருக்கும்போது நன்மைகள் நடந்தாலும் நமக்கு அடுக்கடுக்காக நடக்கும், தீமைகள் நடந்தாலும் அடுக்கடுக்காக நடக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது அந்த வகையில் நடந்துச்சு. அந்த சுக்கிரன் விடுபட்டு அவர் கடகத்துக்கு வருகிறார். ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி நடக்கிறது 21ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி புத பகவான், புத்திகாரகனாகிய புத பகவான் பிரஜாகாரகன் அல்லவா. அவர் இல்லைன்னு இந்த மனித உலகத்திலேயே புத்தி என்பதை செயல்படாது. ஆக அந்த புத பகவான் சிம்மத்துக்கு வருகிறார். வலிமையான நிலை. ஏன்னா சூரிய பகவான் ஏற்கனவே ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அவரோட சேர்ந்து புத பகவான் வராரு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், கவர்மெண்ட் வேலைகள், டிஎன்பிஎஸ், இந்த மாதிரி எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ல இருந்தாலும் ஜென்ம ஜாதகத்துல சூரியன் புதனோடு சேர்ந்து இருக்குது அவங்களுக்கு. அப்படின்னும் போது எந்த ஒரு கான்செப்ட், ஒரு கோயின்சிடென்ஸ் வரும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும்ன்றது உறுதியான உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 14/9/25 செவ்வாய் பகவான் கன்னிமனையிலிருந்து துலாம் மனைக்கு மாறுகிறார். அதுக்கப்புறம் 15/9/2025 அன்று புத பகவான் உச்ச பலத்தோட, ஆட்சி பலத்தோட. ஏன்னா புத பகவான் உச்ச பலம். ஏன்னா செப்டம்பர் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆவணி மாதத்துல மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் என்னன்னா, புதன் உச்சத்தில் இருப்பார். ஸோ அந்த ஒரு புதன் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான நிலை என்பது தான் 15ஆம் தேதி நிகழப்போகிறது. அது புத கிரகத்தினுடைய பயிற்சி. ஆக இந்த கிரக பயிற்சிகள் மூலமா கிட்டத்தட்ட ஆவணி மாதம் எப்படி இருக்க போகிறதுன்றது பார்க்க போகிறோம். நேயர்களே, நம்ம சேனல் ஆனந்த துவாரகா சேனல் நீங்கள் முதன்மையாக பார்க்குறதா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆன்மீக சம்பந்தமாக, ஜோதிட சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சேரும். தனிப்பட்ட முறையில் பர்சனல் கன்சல்டேஷனை பண்ணலாம்னு நினைக்கிறவங்க எங்கிருந்தாலும் நீங்கள் காலை முதல்ல சாயந்தரம் வரை நாங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம்.
நீங்கள் எங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தினுடைய பலன்கள் கன்சல்டேஷன் நேரடியாக பார்க்கலாம். சரி, இனி நம்ம 12 ராசிகளுக்கு எத்தகையான ஆவணி மாதத்தில் எத்தகையான மகத்தான யோக நிலைகள் இருக்கிறது, ஒவ்வொரு ராசியினர் எத்தகையான யோகங்களை அறிவிக்கப் போகிறார்கள், கண்டிப்பா நடந்தே தீரும் என்ற நிலைகள் என்னவாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதத்துல எத்தகையான மகத்தான் நன்மைகள் நடக்கப் போகிறது என்றது பார்க்கலாம். மாத தொடக்கத்திலே ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல தங்கியிருக்கிறார். 1-8 ஆதிபத்தியங்களை கொண்ட செவ்வாய் பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு 6ஆம் வீட்டில் மறைகிறது என்பது மகத்தான நன்மை செய்யும். காரணம் என்றால் 6ஆம் இடத்துல செவ்வாய் உகுந்த இடத்துல அவர் உட்காருவதனால எதிரிகள் மூலமாக வருகின்ற அனைத்து பிரச்சனைகள் துவம்சம் பண்ணுவார். கடன் தொல்லையிலிருந்து விடுதலையாவீர். நோய் நொடிகள்லேருந்து மருத்துவ செலவுகள்லேருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் என்றத பொருள். ஏன்னா 8 6 மறைகிறது, அந்த 2 ஆதிபத்தியங்கள் இருக்கிறது அல்லவா, மறைமுக தொந்தரவுகள் கொடுக்கின்ற ஆஸ்பத்திரி செலவுகள் எல்லாம் முற்றிலும் நீங்கிவிடும். அதே நேரத்தில் 6 செவ்வாய் இருக்கிறது என்பதை 12ஆம் வீட்டுன்னு பார்க்கறதுனால தூக்கம் இல்லாமல் பண்ணிவிடும். பொல்லாதவர்களுடைய தொந்தரவு அதிகமாக வரும். ஆக நீங்கள் அதிலிருந்து ஜாகிரதாக இருக்க வேண்டியது என்பது ஆவணி மாசத்துல நமக்கு ஒரு ராசிநாதன் 6ல், பெரும்பாலும் ராசிநாதன் 6, 8, 12 மறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாவக்கிரகங்களுக்கு 6ஆம் இடம் என்பது சிறந்த இடம். ஆக செவ்வாய் 6ல் இருக்கும்போது மிகுந்த நன்மை தான் பைப்பா. 6க்கு உண்டாகிய காரகத்துவங்களை அவர் அப்படியே உள்வாங்கி அதுலேருந்து நமக்கு விடுதலை தான் கொடுப்பார். அதனாலதான் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது என்பது மேஷ லக்னம் பொறுத்தவரை ஆவணி மாசத்துல மிகுந்த நன்மைகள் அள்ளித்தரும். அடுத்து தனஸ்தானம், குடும்பஸ்தானம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தேவை பணம் தானுங்களே, பணம் தான் மெயினாக இருக்கணும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும். இந்த 2 தான் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. அப்படின்றத பார்க்கும்போது அந்த 2 கூடிய சுக்கிர பகவான் 3ல் மறைஞ்சிருக்கிறார் குருவோடு சேர்ந்து. அதனால தான் தனாதிபதி 2ல் மறைகிறதுனால நம்ம முயற்சி பண்ணதான் காசு வரும், முயற்சி பண்ணலைன்னா வராது. நிறைய பேர் என்னன்னா நம்ம அது அப்படியே நம்ம செய்யலைனாலும் அது பாட்டுக்கு அது வருவான்னு நினைப்பாங்க. அப்படி வராதிங்க. 2 கூடவும் 3ல் இருக்கிறா, குருவோடு சேர்ந்து இருக்கிறா. குரு என்ற ஒரு பணத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக முயற்சி என்பதே அவசியம் தேவைப்படுகிறது. அதுபோல உங்களுடைய அறிவாற்றல் மூலமாக கூட நீங்கள் முயற்சிகளை பண்ணி செல்வத்தை அடையலாம் என்றது. ஏன்னா 3ஆம் வீட்டில் சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறா, 2 7 கூடையவன். அதனாலதான் அந்த இடத்துல 7 கூடையவனும் மறைகிறதுனால என்னாகும், 7 கணவன் மனைவி ஸ்தானம் 3ஆம் இடத்துல மறைகிறதுனால 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு திட்டமிட்டு நல்ல செயல்பட்டாதான் நன்மையை பெற முடியும். ஆக முயற்சி திருவினையாகும் என்றது இங்கு உறுதியாக காட்டுது. முயற்சி என்பது அவசியம். முயற்சிகள் இருந்தால் வெற்றி மேல வெற்றி நிச்சயம் என்பது தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் குருவோடு இணைவதனால எதிர்பாராத தன சகாயங்கள் கண்டிப்பாக வரும். அடுத்து 3 6 கூடிய புத பகவான் நமக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். 3 6 கூடிய பாவி அப்படிதான் சொல்லலாம். ஆக்சுவலி 3 6 கூடியவன் புதன் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியவர் 4ல் அடங்கிட்டாரு. 4ல் இருக்கிறதுனால தான் தொந்தரவு எதுவும் கொடுக்க மாட்டார். காரணம் 4ல் இருந்து 10ஆம் வீட்டுன்னு பார்க்குறாரு. அதனால்தான் தொழில் மூலமாக வருமானத்தை தான் கொடுப்பாரு. தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால லிட்டிகேஷன் மூலமாக வருமானம் கொடுப்பாரு. ஏதோ ஒன்று உங்களுக்கு திடீர்னு ஒரு வியாபாரத்தில் ஏதோ ஒரு கமிஷன் பேசிக்குவீங்க. அந்த கமிஷன் சம்பந்தமான தொழில் டக்குன்னு முடியும். அதன் மூலமாக வருமானம் வரும். அதுக்கப்புறம் 4 கூடி சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் உச்சத்தில் இருக்கிறாரு. ஸோ மாதத்தையும் சந்திர பகவான் 2.25 நாட்களுக்கு ஒரு தடவை மாறுவார். அதனால தான் வளர்ப்பறை மாறிக்கொண்டே இருப்பார், தேய்ப்பறை மாறிக்கொண்டே இருப்பார். ஆக சந்திரன் மாத தொடக்கத்தில் உச்சத்தில் இருக்கிறாரு. மிகுந்த நன்மை நமக்கு அள்ளித்தரும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. 5 இதுதான் மெயின் பாயிண்ட். நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் உச்சத்துக்கு வருகிறார். அப்போ தெய்வத்தினுடைய அருள் என்பது உங்கள் வீடு தேடி வருகிறது. முன்னோர்கள் ஆசி என்பது உங்களை அரவணைத்து கொள்கிறது. இங்கே கேத்து வேற இருக்குது இல்லைங்களா, இது விடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா கேத்து ராகு பாம்புகள் இல்லையா, கால சுத்தின பாம்பு மாதிரி இந்த வெளிச்சத்துக்கு ஏன்னா சூரியன் சந்திரன் விழுங்கக்கூடிய கிரகங்களே ராகு கேத்துக்கள் தானே. அதனால்தான் இங்கே கேத்து சூரியனோட இணைந்து இருக்குது சார். அதனால்தான் சூரியன் வெளிச்சத்தின் இது ஏதாவது அப்படியே மைல்டு பண்ணிருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும்.
ஆகாது. ஏன்னா கேத்து வந்து சிம்மத்தில் இருக்கும்போது அவருக்கு வந்து தனி வீடு கிடையாது. இருக்கின்ற கிரகம் நவக்கிரகங்களும் சூரிய பகவான்ல இருந்து வெளியே ஒளியே வாங்கணும். அதனாலதான் கேத்து சூரிய பகவானோட இணைந்துருவா. ஆக சூரிய பகவான் பலம் இன்னும் கொஞ்சம் மதிப்பாகும். கேத்து வந்து தலையான கூடியவர் இருந்தாலும் சூரியன் கேத்தோட இருந்தா பித்திருக்காரகனாகிய தகப்பனார் விஷயத்துல ஆன்மீகத்துல வந்து பற்று ஏற்படும் அப்படின்றது ஒரு கருத்து நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஆக 5ஆம் இடம் வலுவடைகிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவடைகிறது. உங்க ஜென்ம ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சூரியன் எங்கிருக்கிறாரு பொறுத்து இந்த சூரியன் வந்து மிகுந்த நன்மைகள் அள்ளி தருகிறார். 7 குடி சுக்கிரன் நமக்கு 3ல மறைஞ்சிருக்கிறார். மனைவி சொந்த பந்தங்கள் மூலமா அவங்க முயற்சிகள் மூலமா பணம் வர்றதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டமாதிபதி 6ல வந்திருக்கிறார். விபரீத ராஜயோகம். திடீர்னு ரொம்ப நாள்ல ஏதோ ஒரு வியாபாரம் பேசிக்கிட்டே இருப்பீங்க, நடக்காது. திடீர்னு வந்து வியாபாரம் முடிஞ்சு எதிர்பாராத தன லாபம் என்பதை கிடைக்கும் செவ்வாயினால அப்படின்றது. 8 கூடையவன் 6ல மறைகிறதுனால உத்தியோகத்துல கூட உயர்வு நிறைய பேருக்கு திடீர்னு கிடைக்கும். யாராவது பெரிய அதிகாரி இது ஏன் சார் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இவரை போட்டு விட்டுருங்க சார் அப்படின்னும் போது அவங்க அது போடுற மாதிரி ஏற்படும், அந்த சூழ்நிலை ஏற்படும். டக்குன்னு அந்த மூலமா பேச வச்சு அந்த வேலை முடிப்பாரு. அதுதான் 8 கூடையவன் 6ல வருதுன்றது ஒரு வகையான விபரீத ராஜயோகம். திடீர்னு வந்து ஒரு மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு மூலமா பல காரியங்கள் அது எளிதாக நடக்கும். அடுத்து நமக்கு பாக்யாதிபதி குரு சூப்பருங்க. அவர் தான் 3ஆம் இடத்துல நின்று இருக்கிறாரு. எங்க குரு மறைஞ்சு போயிட்டாரு, இப்படிங்க நன்மை செய்யும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஆனா 3ல இருந்த குரு வந்து யாருன்னு பாக்குறாரு, நேரா 7ஆம் பார்வையாக தன்னுடைய வீடியை பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால தான் உங்களுக்கு எப்படியோ பாக்கியம் அவரை வர வச்சிருவார். ஏன்னா குரு இருக்கிறதை பலத்தை விட ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம். குரு பகவான் பார்க்க கோடி நன்மை. பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், சப்தமஸ்தானத்தையும் பார்க்கிறார், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த ஒரு 3 வகையான அற்புதமான விஷயங்கள் குரு பகவான் பார்வையில் இருக்கிறது. குரு பார்வை கோட்டி நன்மை, அது நீங்க ஒருபோதும் மறக்காதீர்கள். ஆக உங்களுக்கு 7ஆம் வீட்டுன்னு பார்க்கறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி என்பது நேரிடுகிறது. கணவன் மனைவி மூலமா எதிர்பாராத வருமானம் வருது. பாக்கியத்துல குரு பார்க்கறதுனால எதிர்பாராத முன்னோர்கள் வழிய குரு அருளால் நமக்கு நன்மைகள் நடக்கும். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அசுர பலம் பெறக்கூடிய யோகம் தரக்கூடியவர். அது மேல வந்து குரு பகவான் வந்து வந்து நமக்கு பார்வை விடுகிறது. மகத்தான நன்மை. இந்த 3 பாயிண்ட்ஸ் போதுங்க. மேஷராசி நம்மளை பொறுத்தவரை 5ல சூரியன் மாதம் பூரா இருப்பார். ஆவணி மாதம் சூப்பரான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்ன்றதுக்கு உறுதியான உண்மை. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. 5, 9 2 லட்சுமி ஸ்தானங்கள் வலுவடைகிறது. பணம் ஆவணி மாதத்துல நமக்கு தாராளமாக தேடி வந்துடும்ன்றது உறுதியாக சொல்லலாம். 14ஆம் வீட்டில் ராகு சொல்லவே தேவையில்லை. முடிச்சோட மன்னன் ராகு 3, 6, 11 இருந்த அளவு கடந்த திரண்ட செல்வத்தை அள்ளி தருவான். குரு பார்க்கறதுல எதிர்பாராத தனயோகம். ஆக மேஷராசி நம்மளை பொறுத்தவரை இந்த 3 அமைப்புகள் என்பதே ஒரு எதிர்பாராத முத்தான ஒரு வாழ்க்கை தரத்துக்கு உண்டாகின வகுப்பு செய்கிறது. ஆக ஆவணி மாதத்துல மேஷராசியோட மகத்தான நன்மை நிச்சயமாக காத்திருக்குது. பயப்பட தேவையில்லை. உங்க தொழில் ஸ்தானாதிபதி வக்கரத்தில் இருக்கிறாரே, அதனாலதான் விரய சனி இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வருமாங்க அப்படின்னு பயம். விரயத்துல 12ஆம் வீட்டுல மறைகிறதுனால நமக்கு வந்து சனி பகவான் வந்து ஆக்சுவலி ஒரு வகையான தொந்தரவு எடுத்து கொண்டால். ஏன்னா சனி பகவான் வந்து மேஷத்துக்கு 7.5 ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் சங்கடங்களை பண்ணிட்டு தான் இருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அவருடைய வேலை அவர் கரெக்டாக பண்ணிடுவார். அதுல மாற்று கருத்து இல்லை. அது தேவனாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் அவருடைய இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இங்க நமக்கு ஒரு அட்வான்டேஜ், சனி பகவான் 13ஆம் தேதி ஜூலை 13ஆம் தேதி வக்கரம் அடைஞ்சிருக்கிறார். ஆக 12ல கெட்ட ஸ்தானத்துக்கு போய் வக்கரம் அடையும் போது நன்மை செய்வார். ஆக மேஷராசி நம்மளை பொறுத்தவரை 27/11/2025 வரை இருக்கின்ற இந்த வக்கர காலகட்டத்து வரை மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமா நடந்தே தீரும் நன்மை. அதுல மாற்று கருத்து இல்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்பு நம்ம இந்த மாதத்துல நம்ம எதிர்பார்க்கலாம்னா, ஒரு எதிர்பாராத பணம் இது நடந்தே தீரும்னு சொல்றதுக்கு என்ன கருத்துக்கள் இருக்குதுன்னா, டெஃபினட்டா இந்த மாசத்துல உங்களுக்கு பணம் வருங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. 2வது ஏதாவது பூமி சம்பந்தமான வியாபாரம் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் அல்லது ஏதோ ஒரு வகையில் பூமி சம்பந்தமான தொழில் உங்களை தேடி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் ஒரு உயர்வு என்பது நிச்சயமாக கிடைக்கும். எதிர்பாராத யோகம் என்பது கிடைக்கும். பெரியவங்கள் மூலமாக விஐபிகள் மூலமாக உங்களுக்கு சகாயங்களை தேடி வரும் என்றது மாற்று கருத்து இல்லை.
ஆக உத்தியோகத்தில் சில சங்கடங்கள் வரும், இருந்தாலும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு மூலமாக அதில் வந்து நீங்கள் நிச்சயமான உயர்வை பெறுவீர்கள். இதுதான் ஆவணி மாதத்தில் மேஷராசன் முழுக்க நடக்க போகக்கூடிய நல்ல பாசிட்டிவான விஷயங்கள். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒரு நன்மை பெறுங்கள். சர்வேஜனா சுகினோ பவ, சுகி பவ.